ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். 1 சாமுவேல் 1:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் பிள்ளை இல்லாதிருந்தாள். அவளுடைய சக்களத்தி அவளை விசனப்படுத்துவாள். மனம் மடிந்து போயிருக்கும் அன்னாளை கணவன் சமாதானப்படுத்துவான். இத்தனை துன்பங்களின் மத்தியிலும் அன்னாள் கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருடா வருடம் கணவனோடு போய் வருவாள். அவள் கர்த்தரை கனம் பண்ணி அவரிடமே தனது வேதனையை அறிக்கையிட்டு வந்தது மட்டுமல்லாமல் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனையும் பண்ணினாள். கர்த்தரும் அன்னாளை அவளுடைய சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து கனப்படுத்தினார். தன்னை கனப்படுத்திய கர்த்தரை அன்னாள் கனப்படுத்த தவறவில்லை. தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளையை கர்த்தரின் பணிக்கென்றே அர்ப்பணித்து விட்டாள். பொருத்தனையை நிறைவேற்றிய அன்னாளை கர்த்தரும் கனப்படுத்தி மேலும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் யாரிடம் போய் சொல்லுகிறீர்கள்? அந்நாளைப் போல கர்த்தருடைய சந்நிதிக்கு சென்று உங்கள் இருதயத்தின் பாரங்களை, குறைகளை, பாவங்களை, இயக்கங்களை, விருப்பங்களை, நெருக்கங்களை ஆண்டவரின் சந்நிதியில் விசுவாசத்தோடு ஊற்றிவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். மனிதர்களை நம்பி முறையிட்டு வெட்கமடைந்தது போதாதா? நிந்தனைகள், வேதனைகள், துன்பங்கள் உங்களை தொடர்கிற போது நீங்கள் விரக்தி அடைந்து ஆலயத்துக்கு செல்வதையே நிறுத்தி விடுவது சரியல்ல. உங்களுடைய வேதனை நீங்கினாலும் நீங்காவிட்டாலும் ஆலயத்துக்கு செல்வதை நிறுத்தி விடாதீர்கள். அந்நாளின் கண்ணீரை களிப்பாக்கிய தேவன் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து உங்களை உயர்வடைய செய்வார். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்குரைத்த பரலோக பிதாவே, அந்நாளை போல நீண்ட நாட்களாக என் இருதயத்தை அழுத்துகிற மனபாரங்களை உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன். என் விண்ணப்பத்துக்கு இன்று செவிகொடும். எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்த ஆண்டவரே, எங்கள் துன்பப்படுத்தியவர்களையும் மன்னித்து மறக்கக்கூடிய தூய உள்ளத்தை எங்களுக்கு தந்தரணும். அப்பா, எங்கள் குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் அன்பு, ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் தேவையான பலத்தையும் தந்தரணும். தேவனே, எங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தரணும். அப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வைத்து அவர்கள் படிப்பு, எதிர்காலம் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நல்ல வழிநடத்தலை தாரும். அப்பா, அவர்கள் ஞானத்துடனும் நற்குணத்துடனும் வளர அருள் செய்யும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை சந்தித்து எங்களுக்கு தேவையான வேலை, வருமானம் மற்றும் ஆசீர்வாதமான வாய்ப்புகளை தந்தரலும். கர்த்தாவே, எந்த கவலையும் பயமும் எங்கள் குடும்பத்தை ஆட்கொள்ளாதபடி காத்தரலும். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உமது சமாதானமும் சந்தோஷமும் எப்போது நிலைத்திருக்க தயை செய்தரலும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவரீர், நாங்கள் கேட்பதற்கும் மேலாக உமது ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்தருள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் உங்கள் பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி மன அமைதியையும் புதிய பலத்தையும் தந்தரலே. அவர்களின் வேதனைகளையும் கவலைகளையும் நீக்கி உங்கள் கிருபையால் தேற்றிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையும் சுதந்திரிக்கப்படவும், மக்கள் மூட பழக்கங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளவும், ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் நடந்து வளமான தேசத்தை உருவாக்கவும், மதுப்பிரியர்கள், போதை பழக்கம் உள்ளவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், கடத்தல்காரர்கள், கடற்படக்காரர்கள், மதவாதிகள், தீவிரவாதிகள், பொய்யர், திருடர், ஏமாற்றுக்காரர்கள், பெருந்தீனிக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், வரதட்சணை கொடுமைக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், சிறுபான்மையின மக்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தருளி திருமணம் கைகூடி வரச் செய்யவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்திடவும், கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தரளவும், நெடுநாளாய் குழந்தைக்காக காத்திருப்போர் குறைகளை அகற்றி சந்தான விருத்தியடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசமெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ மகிமை வெளிப்படவும், ஆராதனைகளில் பங்கேற்கும் அனைவரும் தெய்வீக தொடுதலை உணரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.